இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி. நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்து கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு ஊக்கமளித்திருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவரான சோம்நாத் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வி. நாராயணனை இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக வி. நாராயணன் பொறுப்பேற்க உள்ளார். 2 ஆண்டுகள் வரையில் இப்பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாராயணனின் நியமனம் மகிழ்ச்சி அளித்திருப்பதாகவும், எளிய பின்னணியில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து உதவியாளர் நிலையில் இஸ்ரோவில் இணைந்து அதன் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அவரது கடின உழைப்பை உணர முடிவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். சந்திரயான் 2, சந்திரயான் 3, ஆதித்யா L1, ககன்யான் என உலக அரங்கில் இந்தியாவின் பெருமைக்கு காரணமான விண்வெளி ஆய்வு திட்டங்களில் பங்களித்துள்ள நாராயணன் புதிய உயரங்களை தொடுவார் என்றும், அவரது பயணம் சாதிக்க துடிக்கும் தமிழக இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் பாராட்டியுள்ளார்.